நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदाम अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஸ்ரீராம பக்தர்களான உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம். விஜய வருஷம் பிறந்துள்ளது. இவ்வருஷத்து சித்திரை மாதத்து ஸ்ரீராம நவமியை கொண்டாடியுள்ளோம். இந்த பெரும் உற்சவத்தை முன்னிட்டு இன்று தொடங்கி ஸ்ரீராமனின் பாதையில் என்னும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாம் ராமனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்நிகழ்ச்சி நாம் அனைவரும் காணும்படிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராமனின் பாதையில். பாதை வழி, ராமன் நடந்த வழி. அதுதானே ஸ்ரீராமனின் பாதையாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் நாம் என்ன காணப்போகிறோம்? ராமாயண கதையா அல்லது ராமாயண பாராயணமா? இல்லை, ராமாயண பாடல்களை பற்றிய இசை கச்சேரியா? என்ன காணப்போகிறோம், கேட்கப் போகிறோம்? இன்று அதைத்தான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இந்நிகழ்ச்சி 6 மாதங்களோ அல்லது 8 மாதங்களோ நடக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கென்று சில சிறப்புகள் உண்டு. அதையும் உங்களிடத்தில் கூறுகிறேன். அனைவரும் இன்று தொடங்கியவர்கள் எல்லா நாட்களும் விடாமல் பார்க்க வேணும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி அவர்களையும் இதனால் பயன்பெறச் செய்ய வேண்டும் என்று முதற்கண் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்ரீராமனின் பாதையில் என்றால் 2 பொருள்கள் உள்ளு. ஒன்று, ஒருத்தர் நன்கு நடக்கிறார், நன்னடத்தை உடையவர் என்று கூறினால் என்ன பொருள்? அவர் காலை வீசி நன்கு நடக்கிறார் என்றா பொருள்? நன்னடத்தை சான்றிதழ் என்று சொன்னால் என்ன பொருள்? அவர் வேகமாக நடப்பதற்கு சர்டிஃபிகேட் என்றா பொருள்? அல்ல, அவர் ஒழுக்கம் நிறைந்தவர் என்று தானே பொருள். அப்ப ஸ்ரீராமனின் பாதையில் என்றால் ராமன் நமக்குன்னு வாழ்ந்து காட்டிய ஒழுக்கம், அவர் உண்மையின் உருவம், நேர்மையின் நிறை நின்ற உருவம், தந்தை தாய் ஆகியோரிடத்தே மதிப்பும் மரியாதையும் நிறைந்தவர், அனைத்து ஜீவராசிகளிடத்தும் கருணையே உருவானவர், எங்கும் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை உடையவர், சிறந்த வீரர், அனைவரும் ஆசைப்பட்ட சக்கரவர்த்தி ராஜா ராமன். இப்படி ராமன் பல முகங்களோடே நம் அனைவரையும் ஈர்க்கிறார். அவர் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியது, அவர் கடைப்பிடித்த ஒழுக்கம், இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமனை கடவுளாகத்தான் கொண்டாடுகிறோம். அதற்கு எத்தனையோ நூல்கள் உள்ளன. வால்மீகி, கம்பர், துளசிதாசர், இது போன்ற பலரும் கடவுளின் அவதாரம் ராமன். அவன் என்னென்னலாம் பண்புகள், குணங்களை காட்டினானோ தெரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்துள்ளார்கள். அதன் மூலம்தான் நாம் ஓரொரு நாளும் ஓரொரு பண்பை புரிந்து கொள்ளப் போகிறோம்.
ராமனுடைய நடத்தை, ராமனுடைய பாதை, அவனுடைய பண்பு பாதை, நேர்மை பாதை, உண்மை பாதை, அன்பு பாதை. அந்த பாதையில் நாமும் நடக்கப் போகிறோம். இது ஸ்ரீராமனின் பாதையில். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ ச யத்பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. இது கண்ணன் கீதையில் கூறுகிறார். ஒரு சான்றோன் எவ்வழி நடக்கிறாரோ அந்த வழி உலகத்தவர்களெல்லாம் பின்தொடருவார்களாம். ஆகவே இந்நிகழ்ச்சி இராமாயண கதை மட்டுமல்ல, அந்த கதைக்குள் அடங்கியிருக்கும் கருத்து. கதை அனைவரும் அறிந்தது. அதை மட்டும் நாம் திரும்ப கூறப்போவதில்லை. அந்த கதைக்குள் இருக்கும் கருத்தை பார்க்க போகிறோம். ராமாயணத்தை ஆதி காவியம்னு சொல்லுகிறோம், வியங்கிய காவியம்னு சொல்லுகிறோம். வியங்கிய காவியம் என்னும் வடமொழி சொல்லுக்கு பொருள், ஒரு கதை என்றால் அதில் மேலெழுந்த வாரியாக பலது இருக்கும். ஆனால் உட்புகுந்து பார்த்தால்தான் அதன் கருத்து நமக்கு விளங்கும். ராவணன் என்றால் ராவணன் மட்டுமா கொள்ள வேண்டும்? 10 தலைகள் எதற்காக? பெரும் கடலை தாண்டியது எதற்காக? புஷ்பக விமானத்தில் பறந்தது எதற்கு? எல்லாவற்றுக்கும் உள்ளே கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. ராமன் மாரீசனை ஓட்டி விடுகிறார், சுபாகுவை கொல்லுகிறார். ஏன்? இருவரையும் கொண்டிருக்கலாம், அல்லது இருவரையும் ஓட்டி இருக்கலாம். ஏதோ கருத்து உள்ளே இருக்கிறது. இந்த கருத்துக்களையெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்ப ஸ்ரீராமனின் ஒழுக்க பாதை, நன்னடத்தை பாதை, இது இன்றைய காலகட்டத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. சிறு குழந்தை முதல் முதியவர் வரை அனைவருக்கும் நல்ல பண்புகள் வளர வேண்டுமே. அது ராமனை தவிர நமக்கு வேறு யாரு சொல்லிக் கொடுக்க போகிறார்கள்? ஆக முதலில் கதை கேட்போம், கதைக்குள்ளிருக்கும் கருத்தை நன்கு புரிந்து கொண்டு கடைப்பிடிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சியை ஓரொரு நாளும் நீங்க பார்த்த பிற்பாடு ஒரு ஒழுக்கத்தை, ஒரு உயர்ந்த பண்பை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே நம்மில் பலரிடத்தில் அது இருக்கலாம். இருந்தால் இன்னும் உறுதியோடே பின்பற்றுவோம். இல்லாவிட்டால் உடனடியாக வரவழைத்துக் கொள்ளுவோம். இது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் ஸ்ரீராமனின் பாதையில் இப்போது உண்மையிலேயே ராமன் தன் திருவடி படன்ன நடந்த பாதை. பாரத தேசம் முழுவதும் அயோத்தியிலிருந்து தொடங்கி தெற்கு கோடியில் இருக்கும் ராமேஸ்வரன் திருப்புல்லாணி வரையிலும், அது போதாதென்னு பாரத தேசத்தையே தாண்டி இலங்கை வரையிலும் ராமனே நடந்துள்ளார். அக்ரத பிரயயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹ அனுஜகாம. வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், முன்னே ராமன் நடக்கிறான், நடுவே சீதை நடந்தாள், பின்னே இலக்குவன் நடக்கிறான், நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. இன்னைக்கு நாம் அனைவரும் எத்தனை வண்டிகள் வைத்துள்ளோம். ஆகாய விமானம், கப்பல், கார், வேன், சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கால்நடை, கடைசி, இப்படி நாம் இத்தனை வாகனங்கள் வைத்திருக்கிறோமே. அன்று தேர், யானை, குதிரை, ஒட்டகம், இவை அனைத்தும் வாகனங்கள். சக்கரவர்த்தியான ராமனுக்கு இல்லாததா? ஆனால் ராமன் ஏன் இவ்வளவு தூரம் நடந்தாரா? ஓரிடமா, 2 இடங்களா? ராமன் நடந்த பாதை தெரியுமா? ஓர் வரைபடத்தின் மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம். அயோத்தி பட்டணத்திலிருந்து தான் புறப்பட்டார். 2 முறை யாத்திரை மேற்கொண்டான் ராமன். ஒரு யாத்திரை சீதையை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக சென்றது. அப்போது வயது 12. பின் 12 ஆண்டுகள் நாட்டிலே வாழ்ந்தான். பிற்பாடு கைகையினுடைய வேண்டுகோளுக்கிணங்க மறுபடியும் யாத்திரை புறப்பட்டார். அது 14 ஆண்டுகள். இந்த 2 யாத்திரையும் ராமன் பின்னேயே தொடர்ந்து நாம் செல்ல போகிறோம். ராமன் எங்கெல்லாம் போனாரோ அந்த அனைத்திடங்களுக்கும் போகப் போகிறோம். இதுதான் ராமனின் பாதையில் செல்லுவது. ராமன் எங்கெங்கு சென்றார்? உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து பக்சர், பீகார்லே கங்கக்கரையில் இருக்கக்கூடிய பக்சர், அதுதான் சித்தாசிரமம். அங்கிருந்து வடக்கு நோக்கி பீகாரை கடந்து இன்று நேபாள தேசமாக கொண்டாடப்படுகிறதே, அதுதான் மிதிலா தேசம்.
அந்த தேசத்தில் தான் சீதா கல்யாணம் நடந்தது. அங்கு சென்றான். மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு நேரே அயோத்தி பட்டணத்தை அடைந்தார். இது ஒரு யாத்திரை. இந்த யாத்திரையின் கோட்டை கவனித்தீர்களா? ஒரு புறம் வளைந்த வில், மற்றொரு புறம் நேர்கோட்டு நாண். ராமன் என்றாலே வில், தனுஷ், இதுதானே ஞாபகத்துக்கு வரும். இவர் முதல் தடவை போய் வந்த பாதையே ஒரு வில்லை போன்றுதான் இருக்கிறது, பார்த்தீர்களா? இனி அடுத்த முறை புறப்படுகிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்தை அடைந்தார். மத்திய பிரதேசத்தில் சுதீக்ஷ்ணாசிரமம், சரபங்காசிரமம், அகஸ்தியாசிரமம் இவையெல்லாம் தாண்டி மகாராஷ்டிரத்தில் இருக்கும் நாசிக் பஞ்சவட்டி என்னும் இடத்தை அடைந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தாக்கேத் என்னுமிடம் மகாராஷ்டிரத்தில் உள்ளது, அங்கடைந்தார். அங்கிருந்து கிளம்பி துங்கபத்ரா நதிக்கரையில் கர்நாடகத்தில் இருக்கும் ஹம்பி ஹாஸ்பெட் அருகே இருக்கும் கிஷ்கிந்தை என்னும் இடத்தை அடைந்தார். அங்கிருந்து புறப்பட்டு மைசூருக்கு அருகே இருக்கும் லக்ஷ்மண தீர்த்தம், குடகு கேள்விப்பட்டிருக்கிறோம், பக்கத்தில் இருக்கும் லக்ஷ்மண தீர்த்தத்தை அடைந்தார். அங்கிருந்து மேலும் புறப்பட்டு திருக்குறுங்குடி, அதாவது தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருக்கும் திருக்குறுங்குடி மகேந்திரகிரி பர்வதம், அதையும் தாண்டினார். கன்னியாகுமரி பக்கம் திரும்ப மறுபடியும் கிழக்கு கடற்கரையோரமாய் வடக்கு நோக்கி நடந்து ராமேஸ்வரன் திருப்புல்லானியை அடைந்தார். அங்குதான் குரங்குகள் மலையநூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலில் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் என்று 5 நாட்களில் வானரோத்தமர்கள் குரங்கு படையெல்லாம் உயர்ந்த அணையை எழுப்ப அது தாண்டி லங்கையை அடைந்தார். ராவணனை முடித்தார். திரும்ப புஷ்பக விமானத்தில் புறப்பட்டு நேரே நந்தி கிராமம், அதற்கு முன்னால் பரத்வாஜாசிரமத்தை அடைந்தார். இறுதியாய் அயோத்தியை அடைந்தார். எவ்வளவு நெடிய பயணம், எவ்வளவு தூரம் தெரியுமா? 6 மாநிலங்கள். நம்முடைய பாரத தேசம், அருகில் இருக்கும் நேபாளம், அது தவிரவும் லங்கை, 3 தேசங்கள், 6 மாநிலங்கள், சுமார் 8500 கிலோமீட்டர். சொல்லவே மலைப்பாக உள்ளது. ஆனால் அனைத்தையும் தன் திருவடி படத்தான் ராமன் நடந்துள்ளார். அப்ப அவர் நடந்த பாதையை பின்தொடர்ந்து போக வேண்டாமா? ஆனால் ஒரு வேறுபாடு, அவர் நடந்தார். நாம் பாதையை பின்தொடரப் போகிறோம், ஆனால் நடந்து அல்ல. சொன்னாலே அமர்ந்து விடுவோம். அவர் நடந்திருக்கலாம், இன்று நடந்தா போக போகிறோம். அவ்வளவு தெம்பு நம்மிடத்தில் இல்லை. எப்போதாவது ராமன் அருள் கிட்டினால் அதையும் செய்வோம். இப்போதைக்கு புகை வண்டியிலும், பேருந்திலும், டிராக்டரிலும், ஜீப்பிலும், சைக்கிளிலும், கால்நடையாகவும் நடந்து பின்பற்ற போகிறோம் என்றால் இனிமேலா யாத்திரை போக போகிறோம்? இல்லை. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டில் ஒரு முறையும் 2010ஆம் ஆண்டில் மற்றொரு முறையும் ஸ்ரீராம அனுயாத்திரை என்னும் அழகான ஒரு யாத்திரையை மேற்கொண்டோம். சுமார் 500 ராம பக்தர்கள் அடியோங்களோடு கலந்து கொண்டார்கள். அன்று நடந்ததையெல்லாம் ஒளிப்பதிவு செய்து வைத்துள்ளோம். இன்று முதல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஆக ஸ்ரீராம அனு யாத்திரை, ராமன் யாத்திரையாக சென்றார். அனு யாத்திரை என்றால் பின்தொடர்ந்து செல்லுவது. நாமும் யாத்திரை போக போகிறோம். ராமனுடைய பாதையை பின்தொடர்ந்து போக போகிறோம். அவர் அடைந்த அனைத்திடத்தையும் தரிசிக்க போகிறோம். அதோடல்ல, ஆங்காங்கு அமர்ந்து அந்தந்த கட்டம், அந்தந்த சர்க்கம், கதை, அதை வால்மீகி ராமாயணத்தின்படி பாராயணமும் செய்ய போகிறோம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஆக உங்களுக்கு ஒரு புது அனுபவம் காத்திருக்கிறது. ஓர் புறத்தில் ராமாயண கதை உபன்யாசத்தையும் கேட்கப் போகிறீர்கள். அடுத்த புறத்தில் இது ஒரு சிறந்த பிரயாண கட்டுரை, டிராவலாகுன்னு சொல்லுகிறோமே, பிரயாணமும் பார்க்க போகிறோம். மற்றொரு புறம் நிறைய பாடல்களை கேட்கப் போகிறீர்கள். கம்பராமாயண பாடல்கள், வால்மீகி ராமாயண பாடல்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ராமச்சரிதமானஸ் துளசிதாசர் எழுதினாரே அவருடைய பாடல்கள். ஆக ஒரு சங்கீத கச்சேரியும் கேட்கப் போகிறீர்கள். சீதா கல்யாணம், பாதுகா பட்டாபிஷேகம், அங்கெல்லாம் அந்தந்த பஜனை நடக்கப் போகிறது. அந்த பஜனையெல்லாம் பார்க்க போகிறீர்கள். அதோடல்ல, ஓரொரு இடத்தையும் அடையும் போது இந்த இடத்தின் சிறப்பு என்ன, சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லுகிறோமே, அந்த இடத்தின் சிறப்பென்ன, இதை பற்றி என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் உள்ளன, ராமாயணத்தில் இதை பற்றி என்ன சந்தேகம்,
இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறப் போகிறேன். சில வாரங்கள் கழிந்த பிற்பாடு உங்களிடத்தின் கேள்வி கேட்க சொல்ல போகிறோம். அந்த கேள்விகளுக்கெல்லாமும் பதில் கூறப் போகிறேன். ஆக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியே பார்க்க போகிறீர்கள். அது மட்டுமா, இது எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பல பேர் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவார்கள். 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆகும். அதே போல வால்மீகி ராமாயணத்தை கொண்டு ஓரொரு இடத்தையும் இதுதான் ராமன் வந்த இடம் என்று தேர்ந்தெடுக்க வேண்டுமே. அந்த ஆராய்ச்சி எப்படி நடந்தது, இவ்விடங்களையெல்லாம் எப்படி கோர்வையாக போய்விட்டு வந்தோம், அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆக இது ஒரு ஆராய்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமனோடே தொடர்பு கொண்ட எதை செய்தாலும் பாபங்கள் அத்தனையும் விலகும், புண்ணியமே சேரும். இதை தவிர என்ன வேணும்? பாபங்களை தொலைக்கிறான், புண்ணியங்களை கொடுக்கிறான். புண்ணியமூர்த்தியான ராமன். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. இது சபரி ராமனிடத்தில் வேண்டுகிறாள். ஏ ராமா, உன்னுடைய கண்களால் குளிர என்னை நோக்கினாய். என் பாபங்களெல்லாம் தொலைந்தன. நான் புண்ணியத்தையே பெற்றேன். இதோ உன் அனுமதியின் பேரில் மோட்சத்தையே அடையப் போகிறேன். 1000 நாமங்களுக்கு சமம் ஒரு ராமநாமம். அதைத்தானே பார்வதி தேவி கேட்க பரமசிவனார் கூறினார். கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமங்களுமே சிறந்தவை. ஆனால் அத்தனையும் சொல்ல நமக்கு பொழுது இருக்குமா? அதற்கு நிகராக ஒரு நாமம் கிடைக்குமா? ஸ்ரீராமன். ராமன் ராமன் ராமன். எத்தனை முறை கூறினாலும் உள்ளம் உவக்கிறது, ஆனந்தம் ஏற்படுகிறது, பாபங்கள் எல்லாம் தொலைகிறது. அதைத்தான் பரமசிவனார் பதில் கூறினார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஏ பெண்ணே, பார்வதி தேவியே, புரிந்துகொள். ராமநாமம் சிறந்தது, அனைத்துக்கும் சமமானது. ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் தெரிவிக்கிறார், ராமநாமத்தின் பெருமை யார் அறிவார்கள் தெரியுமா? சிவபெருமான் தான் அறிகிறார். ஜானாதி தவ ராம நாம ருச்சிர் மகேஷா. மகேசன் சிவபெருமான். அவர்தான் உன் நாமத்தின் பெருமையே அறிகிறார் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். ஆகவே பாபங்கள் கழிய, புண்ணியம் பெருக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பல வகைகளிலும் உதவும். ஆக ஒரு பெருங்கலவை பஞ்சாமிர்தம், தேன், பால், நெய், கண்ணல், அமுது இதெல்லாத்தையும் கலந்தாத்தானே பஞ்சாமிர்தம். அதே போல பிரயாண கட்டுரை, ஸ்ரீராமாயண கதை, சங்கீதம், பஜனை, கேள்வி பதில், ஆராய்ச்சி, பாப புண்ணியங்கள், பாபங்கள் தொலைந்து புண்ணியம் கிடைப்பது, இப்படி பலதும் சேர்ந்துதான் உங்களுக்கு விருந்தாக படைக்கப் போகிறோம். இதில் அடியேன் மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கானவர்கள் உறுதுணையாக இருந்துள்ளார்கள். அவர்கள் உறுதுணையாக இருக்கிறது. இப்போது லட்சக்கணக்கான நீங்கள் உறுதுணையாக இருக்க போகிறீர்கள். விடாமல் குடும்பத்தோடே, தனித்தல்ல, குடும்பத்தோடே, ஆரெல்லாம் அறிந்தவர் தெரிந்தவரோ, ரொம்ப முக்கியம், நம்முடைய அடுத்த தலைமுறையரை பார்க்க சொல்லுவது. ஏனெனில் ஓரோரிடமும் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இடம் எத்தனை 1000 பழமை வாய்ந்தது. நம் கலாச்சாரம், நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், அதில் எவ்வளவு உயர்ந்த உண்மையான கருத்துகள் உள்ளன. நாம் ஏதோ கதை கூறவில்லை என்பதை நம் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போதுதானே பக்தர்களாக உருவாவார்கள். நம் அனைவருக்கும் ஒரு சேலஞ்ச், ஒரு கவலை உள்ளது. உலகம் போகிற போக்கில் மேலும் அடுத்த தலைமுறையரை பக்தர்களாக வளர்க்க வேண்டுமே. நம் கலாச்சாரம் அவர்களுக்கும் வர வேண்டுமே. நம் பண்பாடு பட்டு போகக்கூடாதே. இந்த கவலை ஓரொரு பெற்றோருக்கும் இல்லையா? அந்த கவலையை தீர்க்க வேணுமானால் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினை அமர்ந்து பார்க்க சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். யாத்திரை புறப்படுகிறோம். யாத்ரா என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? யாந்தி அத்ரேதி யாத்ரா, யாதி அனயா இதி யாத்ரா என்று கூறுவார்கள். இதன் மூலம் செல்லுகிறோம். பிடித்தவர்கள், கருத்து ஒருமித்தவர்கள், அவர்கள் அனைவரும் கூடி பிரயாணம் செய்கிறார்களே, அதைத்தான் யாத்ரா யாத்ரா என்கிறோம். யாத்திரை போனாலே ஒரு இலக்கோடே செல்ல வேண்டும், ஓர் இலக்கை அடைய வேண்டும். யாத்திரைக்கு என்ன இலக்கு? எத்தனையோ பயன்கள் உள்ளன. யாந்தி நியாய பிரவிற்த்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம்
அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. ஒரே ஸ்லோகம், ராமாயணம் முழுமைக்கும் சுருக்கமான ஸ்லோகம். நல்வழியில், தர்ம மார்க்கத்தில், நேர்வழியில் நடந்தால் குரங்குகள் கூட உதவிக்கு வரும். தவறான மார்க்கத்தில், அதர்ம மார்க்கத்தில், தீய வழியில் நடந்தால் கூட பிறந்தவர்கள் கூட விட்டு விடுவார்கள். இவ்வளவுதான் ராமாயணத்தின் கருத்து. இன்று நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த பண்பு இதுதான். எங்கே கண்டோம்? ராமன் நேர்வழியில் நடந்தார், குரங்குகள் கூட உதவிக்கு வந்தன. ராவணன் தீய வழியில் நடந்தான், கூட பிறந்த விபீஷணனே விட்டு விட்டு போனான். இன்னும் என்ன வேணும்? தர்ம மார்க்கத்தில் நடக்க வேணும். மரியாதா புருஷோத்தமனான ராமன் அவன் நடந்த மார்க்கத்தில் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எல்லாரும் செல்லுவதற்கு தயார், நீங்களும் தயார். ஆனால் 8500 கிலோமீட்டரை எந்த ட்ரெயின்ல கடக்க போறோம்? எந்த பஸ்ஸில் கடக்க போறோம்? ஒங்கும் இல்லை. அவரவர்கள் இல்லத்தில் இருக்கும் வரவேற்பறையில் இருந்து கொண்டே மலைகளையும் தரிசிக்க போகிறோம், மேடுகளையும் காணப்போகிறோம். எத்தனை நதிகள் புண்ணிய நதிகளோ அவை அனைத்தையும் நீராடப் போகிறோம். மனத்தளவில் அனைத்தையும் வரவழைத்து கொண்டு கண்களாலே இதை பார்ப்பீர். ஆகவே இவ்வளவு நாளும் ராமாயணத்தை கேட்டிருப்பீர்கள், இப்போதுதான் காணப்போகிறீர்கள். கதை கேட்டிருப்பீர்கள், இப்போது கருத்து கேட்கப் போகிறீர்கள். கதையும் கருத்தும் கூட கேட்டிருப்பீர்கள், ஆனால் கண்கூடாக அந்தந்த இடத்தை இதோ வால்மீகி ராமாயணத்தின்படி, கம்பராமாயணத்தின்படி காணப்போகிறீர்கள். ஸ்ரீராமனின் பாதையில் நடக்கத் தொடங்கி இருக்கிறோம். அவர் காட்டி கொடுத்த ஒழுக்கத்தையும் கடைப்பிடித்து அவர் தன் திருவடி பட சென்ற இடங்களையும் தரிசிக்க போகிறோம். எது கொண்டு? உலகில் எத்தனையோ மொழிகளில் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் என்று எத்தனை மொழிகளில், ஒரியா, வங்காளம், பீகாரம், இது முதலையான பல மொழிகளில். இந்த புத்தகங்களின் துணை கொண்டும் ஆங்காங்கு இடங்களுக்கு நேரே சென்றும் தான் இவ்விடங்களெல்லாம் இதுதான் என்கிற முடிவுக்கு வந்தோம். ராமாயணம் நடந்து எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும்? இதிகாசத்தின்படி பார்த்தால் சுமார் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இப்போது நான் கால ஆராய்ச்சியில் இறங்கப் போவதில்லை. அது இப்போது நமக்கு முக்கியமும் இல்லை. எந்த காலத்தியதாக இருக்கட்டும், பண்டைய காலம் என்பது தெளிவு. என்றோ நடந்ததை இன்று நாம் சென்று தரிசிக்கப் போகிறோம். இந்த யாத்திரை நாம் புதியதாக கண்டுபிடித்ததல்ல. ஆன்மீகத்தில் புதியதாக எதையும் செய்ய தேவையில்லை. அனைத்தும் ஏற்கனவே ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்டிருக்கும். அதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் நன்றியோடு பின்தொடர்ந்தால் போதுமானது. இந்த யாத்திரை நடக்க உதவியவர்களில் முதல் வால்மீகி பகவான். அவர் மட்டும் ராமாயணத்தை எழுதாமல் இருந்திருந்தால் நம்மால் எப்படி இத்தனையும் புரிந்து கொண்டு செல்ல முடியும்? யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. பிரம்மா வால்மீகிக்கு அருள் புரிகிறார். எதுவரை உலகில் சூரியனும் சந்திரனும் இருப்பார்களோ, நதிகளெல்லாம் ஓடுமோ, மலைகளெல்லாம் நிற்குமோ, அதுவரை ராமாயணத்தின் புகழ் இருக்கும். ராமாயணம் புகழ் பெற்றிருக்கும் வரை வால்மீகியே உம்முடைய புகழும் கண்டிப்பாக இருக்கும். இதைவிட வேறு வரம் வேண்டுமா? அந்த வால்மீகியின் அருளால் 24,000 ஸ்லோகங்களோடே 500 சர்க்கங்களுக்கு மேலே 6 காண்டங்களோடே ராமாயணம் இயற்றப்பட்டது. ராமாயணமே இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை. அதையே ஆதாரமாக கொண்டு கம்பநாட்டாழ்வார் வெகு அழகான கம்பராமாயணத்தை இயற்றினார். இன்றும் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாற்போலே கம்பர் அரங்கேற்ற மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தில் கம்பர் அரங்கேற்ற
அதை கேட்ட மேட்டு அழகிய சிங்க பெருமாள் இந்த கதையெல்லாம் உண்மை, கம்பர் எழுதியது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு அட்டகாசமாக சிரித்தாராம். இது நடந்து 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டன. ஆகவே இது ஒன்றொன்றும் உண்மை. உண்மை என்பதை நேரே கண்டு நீங்களே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஓர் புறம் ராமாயண ஸ்லோகங்கள், மற்றொரு புறம் ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட இடங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். கடந்த நாள் சந்தித்தும் போது யாத்திரையின் பயன்களவை, எதற்கு நாம் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு தூக்கத்தை கெடுத்து கொண்டு உணவை நேரங்கழித்து உண்டு முதுகுவலி கால்வலி இவற்றோட பஸ்ஸிலும் நடையிலும் பிரயாணம் பண்ணி எதற்கு இவ்வளவு தூரம் முயற்சிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் அதன் பயன்களை கூறப்போகிறேன். நான் கூறுவது மட்டுமல்ல, யாத்திரையில் கலந்து கொள்ளுவர்கள் சொன்னதையும் கேட்கப் போகிறீர்கள். கேட்ட பிற்பாடு நீங்களே கூட இன்றே ராமானு யாத்திரை கிளம்பி விடலாமா, ராமனின் பாதையில் போகலாமா என்று துடிப்பு வரும். அவசரப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக 6-8 மாதங்கள் பாருங்கள். எல்லா இடங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு புறப்படலாம். ஏனெனில் இப்போது நீங்கள் யாத்திரை புறப்பட்டு விட்டால் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மக்கள் வேண்டுமல்லவா? பக்தர்கள் இருந்தால் தானே நடத்த முடியும். அவசியம் பொறுமையோடு பாருங்கள். ஓரொரு இடத்தை பற்றின விளக்கத்தையும் கொடுக்கிறோம். இதில் எந்த விதமான ரகசியமும் கிடையாது. நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை, யாருமே கண்டுபிடிக்கவில்லை. அனைத்து காப்பிரைட்டும் இடங்கள் ஏது என்ன தெரிந்து கொள்வதை பொறுத்தவரை வால்மீகி பகவான் கொடுத்தது தானே. அவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். யாத்திரையின் பயன்கள் எவை, அது அறிந்து கொண்டால்தான் இந்த நிகழ்ச்சியே சிறக்கும். கண்ணன் கீதையில் ரொம்ப அழகான சில கருத்துக்களை விளக்கும் போது கர்மயோகத்தின் இன்றியமையாமையை கூறுகிறார். அர்ஜுனா, ஒருத்தொருத்தனும் ஏதோ ஒரு விதத்தில் கர்மயோகத்தை செய்ய வேண்டும், தன் கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ஆனால் உலகில் மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான விருப்பம் இராது. நம்மையே எடுத்துக்கொள்வோம். சிலருக்கு உப்பு பண்டம் பிடிக்கும், சிலருக்கு காரம், சிலருக்கு இனிப்பு, சிலருக்கு பாயசம், சிலருக்கு குழம்பு சோறு, சிலருக்கு ரசம் சாற்றுமுது சோறு, சிலருக்கு மோர் சாதமே தான் பிடிக்கும், சிலருக்கு இது எதுவுமே பிடிக்காது, சப்பாத்தி ரொட்டி தான் பிடிக்கும். இதெல்லாம் கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே ரவை, அதே சர்க்கரை, அதே நெய், இதை மூணையும் கலந்தால் ஒன்று மைசூர் பாகு, ஒன்று பால் கேக், ஒன்று தேங்காய் பர்பி, இதற்குள்ள பிடித்தது பிடிக்காததுண்டு. இன்னாருக்கு இதுதான் பிடிக்கும், இணையாருக்கு இதுதான் பிடிக்கும். இவ்வளவு தூரம் லோகோ பின்ன ருச்சிகி, ஒத்தொத்தரின் சுவை வேறு, அவரவர்களுடைய விருப்பம் வேறு. பெருமானுக்கு அனைவரும் வேண்டும். ஒரு தாயாருக்கு 3-4 குழந்தைகள் இருந்தால் இவளுக்கு காரம் பிடிக்கும், இவளுக்கு உப்பு பிடிக்கும், இவனுக்கு தின்பண்டம் இனிப்பு பிடிக்கும், இவனுக்கா இது எதுவும் பிடிக்காது, மண் தின்ன பிடிக்கும். தாயார் அனைத்துக்கும் தான் செய்தாக வேண்டும். தன் குழந்தைகளின் நலனை பார்க்கும் தாய் எல்லாருக்கு பிடித்ததையும் செய்கிறாளே. அதே போலத்தான் பெருமான் கீதாச்சாரியன். கண்ணன் திருவல்லிக்கேணியில் எழுந்தருள் இருக்கும் பார்த்த சாரதி பெருமான் பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே, சித்தவபணியால் முடிதுறந்தானே, திருவல்லிக்கேணி கண்டேனே. ஏன் தெரியுமா கீதாச்சாரியனை பற்றி கூறுகிறேன்? அவர் கீதையில் என்னென்னெல்லாம் சொன்னாரோ அது அத்தனையும் உபதேசம். வெறும் உபதேசம் பண்ணால் மக்கள் கேட்பார்களா? இதற்கு முன் அவதாரமாகிற ராமாவதாரத்தில் அனைத்தையும் நடத்தி காட்டினார், கடைப்பிடித்தார். அவர் கடைப்பிடித்த ஒழுக்கத்தை தான் கீதையில் கண்ணன் உபதேசிக்கிறான். செய்து காட்டியதை உபதேசித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், செய்யாமலே உபதேசித்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நான் செய்ததைத்தானே உபதேசிக்க வேண்டும். ராமனாக செய்து காட்டினான், கீதாச்சாரியனாக உபதேசித்து காட்டினான். கீதாச்சாரியன் என்ன தெரியுமா கூறுகிறார்? கர்மயோகத்தை ஒவ்வொருத்தனும் பிடித்த வகையில் செய்யலாம் அர்ஜுனா. ஒருத்தருக்கு ஒரு தேவதை பெருமாள் விக்கிரகம், அதை வீட்டில் எழுந்துருள பண்ணிக்கொண்டு அந்த பெருமாளுக்கு பூஜை செய்வது, பிரசாதங்கள் பண்ணுவது, மாலை சூட்டுவது, சந்தனமிடுவது, அபிஷேகம் செய்வது, அவரை விழுந்து நமஸ்கரிப்பது, இப்படியெல்லாம் பிடிக்கும், செய்வாய். சிலருக்கு பிராணாயாமம் செய்வது பிடிக்கும், செய்யுங்கள். சிலருக்கு வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பது பிடிக்கும், நடத்துங்கள். சிலருக்கு வேதத்தின் கருத்துக்களை ஆராய்வதற்கு பிடிக்கும், செய்யுங்கள்.
சிலருக்கு தானம் பண்ணி கொண்டிருப்பதே பிடிக்கும், செய்யுங்கள். சிலருக்கு புண்ணிய தீர்த்தங்களை அடைந்து புண்ணிய க்ஷேத்திரங்கள் க்ஷேத்ராட்டனம் செய்து, அதாவது யாத்திரை சென்று ஆங்காங்கு நடந்த நிகழ்ச்சிகள், அந்தந்த கலாச்சாரம், அங்கங்கிருக்கும் பக்தி, அங்கிருக்கும் பக்தர்கள், இவர்களோடு கலந்து பழகுவது பிடிக்கும். செய் அர்ஜுனா, உனக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள். ஆக கர்மயோகத்தின் ஒரு வகைதான் யாத்திரை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீர்த்த யாத்திரை, க்ஷேத்திர யாத்திரை. அதனால் தான் இந்த யாத்திரையே போகிறோம். இதை விட வேற என்ன பயன் வேணும்? கர்மயோகத்தில் ஒரு வகை யாத்திரை செய்வது, புண்ணிய நதிகளை அடைவது. புண்ணிய நதிகள்னு கூறும்போது இப்ப இரண்டாவது பயன் கூறுகிறேன். புண்ணிய நதிகள் என்றால் நம் பாபங்கள் அத்தனையும் தொலையும் புண்ணியமே கிட்டும். அதுதானே புண்ணிய நதிக்கு அடையாளம். நம் பாரத தேசத்து நதிகளெல்லாம் வெறும் தண்ணீர் ஓடைகள் அல்ல, ஒன்னொன்னும் இறைவனோடே தொடர்பு கொண்டவை, ஒன்னொன்னும் ஆழ்ந்த வரலாற்று பின்னணி கொண்டவை. நாம் இந்த யாத்திரையில் சரயூ நதி, இது உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி பட்டணத்தை சுற்றி ஓடுகிறது. சரயுவில் நீராடி இருக்கிறோம். அடுத்து கங்கையில் நீராடி இருக்கிறோம். நம் பாரத தேசத்துக்கே பெருமை சேர்க்கிறாள் கங்கை. க என்கிற எழுத்துக்கே பெருமையாம். கங்கா, கீதா, காயத்ரி, கோவிந்த. இந்த 4 க, திரும்ப சொல்றேன், கங்கா, கீதா, காயத்ரி, கோவிந்த. இந்த 4 க ஒருத்தனிடத்தில் இருந்தால் அவன் முக்தியே அடைந்து விடுகிறான் என்று கூறுகிறார்கள். அந்த கங்கையிலே நீராடினோம். அடுத்து கண்டகி நதியில் நீராடினோம். இந்த நதியில் தான் சிறந்த சாளக்கிராமங்கள், சாளக்கிராம பெருமாளை பூஜிக்கிறோமே, அந்த சாளக்கிராமமே கண்டகி நதியில் உருவாவது தான். அடுத்து யமுனை ஆறு, கண்ணன் விளையாடியது, வாய் கொப்பளித்தது, ஜலக்கிரீடை பண்ணியது, காளிங்க நர்த்தனம் புரிந்தது, அத்தனையும் கருத்த யமுனை ஆற்றிலே. அவளையும் சேவித்தோம், தரிசித்தோம். அடுத்து மந்தாகினி, சித்திரகூடத்தில் அழகாக ஓடக்கூடியவள், மெதுமெதுவே ராமன் சீதையை நமக்கு விளக்கி காட்டியவள் மந்தாகினி நதி. அவளை தரிசித்து கொண்டோம். அங்கிருந்து நாசிக் பஞ்சவட்டி பக்கம் கோதாவரி உற்பத்தி ஆகும் ஸ்தானம். அங்கிருந்துதான் கோதாவரி புறப்பட்டு மகாராஷ்டிரத்தில் ஓடி வந்து ஆந்திர பிரதேசத்தில் சென்று கிழக்கு கடற்கரையிலே கலக்கிறாள். கோதாவரி நதியே புண்ணியமான நதி. கோதாவரியில் நீராடிக்கொண்டு தெற்கே கர்நாடகத்தில் துங்கபத்ரா என்னும் அழகான நதியை அடைந்தோம். துங்கபத்ரை, ஹம்பி, ஹாஸ்பெட் அந்த இடத்தில் நீராடிக்கொண்டோம். அங்குதான் கிஷ்கிந்தா இருக்கிறது. அங்கு நோக்கி தெற்கு நோக்கி வந்தோம். காவேரி நதி மைசூர் குடகு பக்கத்தில் ஓடுகிறாளே, காவேரியிலே நீராடிக்கொண்டோம். அதையும் தாண்டி தெற்கு நோக்கி சென்றால் பெருமானுடைய திருவடியே பட்ட அழகான மகேந்திரகிரி. அந்த இடத்தில் தான் நம்பி ஆறு ஓடி வருகிறது. நம்பி ஆற்றில் வணங்கி கொண்டோம், தரிசித்தோம். இந்த ஆறுகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைசியாக சேது ஸ்நானம் பண்ணோமே ராமேஸ்வரன் திருப்புல்லானியில். பக்தர்கள் அனைவரும் கடலிலே போய் நீராடி விபீஷண சரணாகதி, ராமன் திருவடி அங்கு பட்டது, அனைத்தையும் நினைத்து கொண்டோம். ஆக 9 புண்ணிய நதிகள், தீர்த்தங்கள், கடல், அனைத்து பிரசாதங்களும் கிட்டின. ஓரொரு நாளும் விடியலில் மக்களெல்லாம் காத்திருப்பார்கள். இன்னைக்கு எந்த பிரயாகையில் நீராடப் போகிறோம், இன்னைக்கு என்ன கங்கை கண்டகி கலக்கிற இடமா, அல்லது கங்கையும் யமுனையும் கலக்கிற இடமா, அலகாபாதா, சாப்ராவா, எங்கு குளிக்க போகிறோம்? எத்தனை ஆவலோட மக்கள் காத்திருந்தார்கள். எங்கு சோப்பு உபயோகப்படுத்தவே முடியாது, விட்டுவிட்டார்கள். ஆனால் உடம்பு நாற்றமில்லை, உள்ள நாற்றமில்லை, ஆத்மாவின் நாற்றமில்லை. ஆக புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பலன் யாத்திரையின் போது கிட்டும். இன்று தெரிந்துக்க வேண்டிய ஒழுக்கம், அதை இப்போது கூறுகிறேன், அறிந்து கொள்ளுங்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம், அடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து, கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் சிறு பெண், எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவள். ஆனால் அவள் கூறியதென்ன? கூடியிருந்தால் குளிரலாம், கூடினால் கோடி நன்மை, தனித்தனியே இருக்க வேண்டாம், பாகுபாடு பார்க்க வேண்டாம், ஒற்றுமையோடு இருப்போம். ஆணோ பெண்ணோ, வெள்ளையோ கருப்போ, உயரமோ குள்ளமோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, அனைவரும் பக்தர்கள் தானே.
அந்த பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டாமா? அந்த கூடியிருத்தல் தான் யாத்திரையின் முக்கியமான பயன். இன்று நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன தெரியுமா? ராமன் அனைவரோடும் கூடுவதற்காகத்தான் காட்டையே அடைந்தான். எத்தனை ரிஷிகளை சந்தித்தான், எத்தனை பேரோட அளவளாவினான், பேசினான், அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டான். நாமும் கூடியிருக்க வேண்டும், அப்பதான் குளிர முடியும். ஆக கூடியிருக்கத்தான் இந்த யாத்திரையில் புறப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு பயன், யந்திரத்தனமான வாழ்க்கை, மெக்கானிக்கல் லைஃப், ரொம்ப மண்டேன் லைஃப், மெட்டீரியலிஸ்டிக் என்று கூறுகிறோம். அந்த வாழ்க்கை சற்றே மாறி இயற்கையோட ஒன்றி வாழப்போகிறோம். எங்கு திரும்பினாலும் மலைகள், எங்கும் சலசலத்து ஓடும் நதிகள், ஆங்காங்கு மான், குரங்கு எத்தனையும் பார்க்கலாம். ராமன் போன பாதை அனைத்திடத்திலேயும் குரங்குகள் கூடவே வரும், அது உறுதி. ஆக நம் யந்திரத்தனமான வாழ்க்கை மாறும். மொபைல் ஃபோன் சிணுங்காது, வீட்டு ஃபோன் அடிக்காது, செய்தித்தாளில் கொலை குற்றத்தை காலை எழுந்து படிக்க வேண்டாம். இந்த எந்த கட்டமும் இல்லாமல் ஆனந்தமாக ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே வேறுபட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம். நம்முடைய பாத்ரூமில் குளித்தால் 10 நிமிஷத்தில் ஒருத்தர் குளிக்கலாம். ஆனால் கங்கையில் குளித்தால் 10 நிமிஷத்தில் 10,000 பேர் குளிக்கலாம். அதுதானே உலகத்துக்கு தேவை. நாம் தனி 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 என்று பிரித்து கொண்டு எவ்வளவு நாள் போகப் போகிறோம்? நாம் ஒருவர் ஒருவர் ஒருவர், நாம் அனைவரும் பக்தர்கள். இதைத்தானே ராமன் விரும்புகிறான். இது இருந்தாலே மற்றொரு பயன் கிட்டுகிறது, சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கிறோம். வயதானவர்கள் வந்தால் முன் சீட்டில் உட்காரட்டும், பஸ்ஸில் முன் சீட் அவர்களுக்கு இருக்கட்டும். இளைஞர்களெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டாலும் பின் சீட்டில் உட்காந்துப்போம். ஒரு பாறாங்கல்லு தான் உட்கார கிடைக்கிறதா, வயசானவர் உட்கார்ந்து கொள்ளட்டும், நாம நிற்போம். பொட்டியை தூக்கின்னு வரணுமா? நம்ம பெட்டி மட்டும் இல்லை, கிடுகிடு நம்ம பெட்டியை கொண்டு போய் வச்சுட்டு மற்ற பேர் பெட்டியை தூக்கி கொண்டு போய் வைப்போம். எத்தனையோ பிள்ளைகள் வெவ்வேறு தாய் தந்தையருக்கு உதவினார்கள். அந்தந்த பிள்ளையோ பெண்ணோ பெற்றோருக்கு உதவ வேண்டும், அதுவே குறைந்து கொண்டு வருகிற காலம். ஆனால் இதில் போய் மற்ற பெற்றோருக்கு வேறு பிள்ளைகளும் பெண்களும் உதவினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுகிறோம். மற்றொரு பயன், சாநித்தியம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். என்றோ ராமன் வாழ்ந்தான், ஆனால் அதற்கு பின்னால் சங்கரரோ, ராமானுஜாச்சாரியரோ, வல்லபாச்சாரியரோ, மத்வாச்சாரியரோ, சைத்தன்யரோ, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் அயோத்திக்கும் சித்திரகூடத்துக்கும் மிதிலா தேசத்துக்கும் போயிருப்பார்கள். அவர்கள் திருவடிப்பட்ட இடமாயித்தே. அப்ப எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தீங்களா? நம்ம பேரிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். அது சாநித்தியம் இருக்கிற இடம். அதற்காகத்தான் அந்த இடத்துக்கு சென்றோம். மற்றொன்று, ஒரே கருத்தோடே 500 பேர் கூட்டு முயற்சியாக ராமாயணத்தை கூறி ராமனை தரிசித்தால் அதன் பயன் என்னவாக இருக்கும்? கூட்டு பிரார்த்தனை, கூட்டு முயற்சி, ஒரே இலக்கம். இது இருந்தாலே ரொம்ப பாசிட்டிவாக உலகம் மாறும். ரியலிஸ்டிக்காக பலதை நம்மால் சாதிக்க முடியும். அதற்காகத்தான் அனைவரையும் கூட்டிக் கொண்டு சென்றோம். முக்கியமான பயன், கேட்பதை காட்டிலும் கண்டால் தானே திருப்தி வரும். எத்தனையோ நாள் ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாத்திரை போய் பார்த்து விட்டால் அப்ப உறுதி, நம்பிக்கை, நம் ராமன், நம் சீதை, நம் இலக்குவன், இனி நாம் அனைவரும் பக்தர்கள், ஒரு குடும்பம். இந்த உயர்ந்த கருத்து வந்துவிடும். அதற்காகத்தான் யாத்திரையில் சென்றோம். இதோ யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள், அவர்கள் பேசுவதை கேளுங்கள். இந்த ராமர் அணு யாத்திரையின் மூலமாக ராமரின் மேல் எனக்கு இருக்கிற பக்தி மிகவும் அதிகமாக இருக்கிறது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இது மேலும் மேலும் யாத்திரையை ஏற்படுத்தி போகணுங்கிற அவாவை யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஏற்படும். பெரியவா போகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வயசானவா கண்டிப்பாக இந்த மார்க்கத்துக்கு வந்துடுவா. சின்னவாளும் வரணும், வர வைக்க தூண்டும் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். பக்தி மார்க்கம் கண்டிப்பாக இதனால் வளரும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு மிக அரிய வாய்ப்பு, சத்தியமாக சொல்கிறேன். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு இது கிடைப்பது என்றால் பகவத் அனுகிரகம் தான். எங்கள் ஆதில் எங்கள் பசங்கள்லாம் மாமிலாம் வாண்டாம், அவனுக்கு வயசைக்கு போகாண்டான், எப்படி போகலாம், போய் பெருமாள் செய்ய போகிறோம், போய் ஆகணும் வந்திருக்கேன். I come from Princeton, New Jersey. நான் அட்லாண்டாலேருந்து வரேன். It's been really a great experience. இந்த யாத்திரையில் கலந்துக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அனுபவம். வெளிதேசத்துலேருந்து வரும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ விஷயம் அங்கே எல்லாமே டேக்கன் ஃபார் கிராண்டட். இது இருக்குன்னா இருக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாமல், எதுவும் இல்லாமல், ஆனாலும் பெருமாள் அந்தந்த திவ்ய தேசங்களில் சேவிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தத்தை சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அந்தந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தோட அந்த இதுகளெல்லாம் சேர்த்து சொல்கிறத கேட்குற போது இந்த உலகத்திலேயே நாங்கள்லாம் இல்லை. யாத்திரையில் நம்மோடு கலந்து கொண்டவர்களை பார்த்தீர்களே, அதை பற்றி ஒரே செய்தி சொல்லிவிட்டு இன்றைய வார்த்தையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன்.
சுமார் 500 பேர் கலந்து கொண்டார்கள். குறைந்தபட்ச வயசு 18, அதிகபட்ச வயசு 92. ஆனால் ஒரு வியப்பு செய்தி, 18 வயதானவரை விட 92 வயதானவர் எல்லா மலையிலும் முன்னே ஏறினார், எல்லா நதியிலும் முன்னே குளித்தார், மற்றவர்களை உற்சாகப்படுத்தினார். இன்னும் என்ன வேணும் கேட்பதற்கு? இதில் சுமார் 40% டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் உள்ளவர்கள். இதில் சுமார் 50 பேர் பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டவர்கள். இதில் சுமார் 150 பேர் ஹை பிபி நோயாளிகள். நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. இவர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் என்று நான் சொன்னதே தப்பு. இவர்கள் என்ன, அவர்களை பார்த்து வயசானவர்களை உட்காருங்கள்னு தப்பா சொல்லுகிறீர், உம்மை விட நான் வேகமாக நடந்து காட்டுகிறேன் என்று அவர் வந்தார். அப்ப ராமனை தரிசிப்பதில் தான் எத்தனை வேகம், எத்தனை ஆதரவு. மற்றொன்று, இப்போதே உங்களை ஜாகிரதப்படுத்துகிறேன். இது 2013, எனக்கு வயசு இப்போ 49. 2006 முதல் தடவை போகும்போது அடியனுக்கு வயசு 42. அடுத்த தடவை 2010 போகும்போது அடியனுக்கு வயசு இன்னும் 4 வருஷம் கழிச்சு 42, அதுக்கு பிற்பாடு 46, அப்புறம் 49. நீங்க பார்க்க போற பல காட்சிகளில் என்னோட 42ஐயும் பார்ப்பீர்கள், 47ஐயும் பார்ப்பீர்கள், 49ஐயும் பார்ப்பீர்கள். கவலைப்பட வேண்டாம், அடியேனே தான். அதனால வெவ்வேறு காலமாக இருக்கிற வண்டியால் அந்த மாறுதலும் இருக்கும். எத்தனை வயசானாலும் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கே, நடந்து முடிந்ததை பகிர்ந்து கொள்ளவே 7 ஆண்டுகள் பிடித்துள்ளன. அப்படியெனில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு, நடத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கும்? அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீர்கள். அதை என் வாயிலாகவும் மற்ற பேர் வாயிலாகவும் அடுத்த நாள் சந்திக்கும் போது, ராமாயணமா, ஆராய்ச்சி கட்டுரைகளா, இந்தியர்களா, வெளிநாட்டவர்களா, எப்படி தெரிந்து கொண்டோம், எப்படி இதனுடைய நிர்வாகம் நடைபெற்றது, சமைத்தது எங்கே, உண்டது எங்கே, உடுத்தது எங்கே, குளித்தது எங்கே, இத்தனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமே. காத்திருந்து கேட்போம். சீதாராமர்களின் திருவடிகளே சரணம்.